எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டினார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வலது திரும்ப வாழ வருது போல ஆகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு நான் ஊருக்கு போயிருந்தோம். ஒரு வயசான பாட்டி உட்காந்துச்சு, வயசான பாட்டி உட்காந்து அந்த அம்மா போய் இயேசு பத்தி சொன்ன கீழே உட்காந்து அந்த அம்மா இழந்து கூட முடியல. இயேசு உன்னை நேசிக்கிறாருமா அப்பா, ஆண்டவருக்கு அப்பா நேசிக்கிறேன், பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு. எங்கம்மா வீடு இருக்கீங்க? இது உள்ளப்பா, ஓட உள்ளப்பா. அப்படியா? பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க? உங்க கூட இருக்கிறாங்களா? உங்களை பாத்துக்கிறாங்களான்னு கேட்டேன். இல்லப்பா. எங்கம்மா இருக்கிறாங்க? ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப உங்களை யாருமா பாத்துக்கிறேன்? கர்த்தர்தான்ப்பா பாத்துக்கிறேன். சாப்பாடு எப்படிமா சாப்பிடுறீங்க? கர்த்தர்தான்ப்பா கொடுக்குறேன். எப்படிமா துணி போடுறீங்க? கர்த்தர்தான்ப்பா கொடுக்குறேன். வீடு வாடகை விட சொந்த வீடா? வாடகை. எப்படிமா வாடகை கட்டுறீங்க? கர்த்தர்தான்ப்பா கொடுக்குறேன். பிள்ளைங்க இல்லையா? அப்போ பிள்ளைங்களா இருக்கிறாங்கப்பா. கல்யாணம் பண்ணி வச்சப்பா. எல்லாம் பொண்ணோடு சேர்ந்து தூர தூரமா போயிட்டாங்க. ஆனா யாரும் வந்து ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, அவங்க கீழே ஒரு காசை கொடுத்து, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, யாருமே எனக்கு பிள்ளைங்க எல்லாம் பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரோட வயசான காலத்துல கர்த்தர் எனக்கு சோறு போடுறாரு, கர்த்தர் எனக்கு துணி கொடுக்குறாரு, கர்த்தர் எனக்கு வீட்டு வாடகை கட்டுறாரு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறப்ப கர்த்தர் எனக்கு நன்மையை செய்யறாரு. அதான் அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யறாரு. மனுஷன் உனக்கு கொடுக்கலாம், அவனை கொடுக்க வைக்கிறது கர்த்தர். எப்பவுமே உனக்கு புரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் நமக்கு செய்துட்டானா அந்த மனுஷனை நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, அந்த மனுஷனை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. உனக்கு கொடுக்க வைக்கிறவர் யாருன்னா கர்த்தர். அவரை தான் நீ நினைக்கணும், அவருக்கு தான் நீ சோத்திரம் பண்ணணும், அவருக்கு தான் நன்றி சொல்லணும், அதுக்கப்புறம் இவனுக்கு சொல்லணும். ஏன்னா மனுஷனுடைய குணம் உங்ககிட்ட இருந்து புடுங்குற குணம் தவிர புடுங்குற குணம் கிடையாது. சொல்ல புரிஞ்சுங்களா? எத்தனை பணம் பொருள் நகை வீடு இருந்தாலும் இன்னும் வேணும் தான் அழிவான் தவிர உனக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அப்போ ஒருத்தவங்க உனக்கு கொடுக்குறாங்க, செய்யறாங்க, பண்ணுறாங்கன்னா அதை செய்ய வைக்கிறது யாரு? ஆமே. கைக்கு தண்ணி கத்தரை சோதனை பண்ணுவோமா? அதுதான் அவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்ற? ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்யறார். கடைசியாக நாம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் கடைசி வசனம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.